இங்க வந்த மாமா? பதில் சொல்லு மாமா. ஐயோ ஐயோ, எதுக்காக இப்படி ஓடி வந்து மேட் தட்டி விட்டு கீழே விழுந்து சில்லறை வாங்கிட்டு இருக்க? மணி இப்படி எல்லாம் பேசாத மணி. எப்படி பேசுறது? கையில அடிபட்ட வலியை விட நீ பேசுறதுனால வர்ற வலிதான் ரொம்ப அதிகமா இருக்கு மணி. ஐயோ வலி. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் உள்ளபடியா சொல்லிடுறேன். வலிக்குதே. என்னன்னு சொல்லுங்கண்ணே. எதுக்கு இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? அது வந்து அண்ணா, அது வந்து நல்லா பவர் பேன் விழுந்துட்டீங்களே. அப்புறம் என்ன? எதுக்கு ஓடி வந்தீங்க? அது கவுன்சிலர் தேர்தல் வரப்போகுதுல்ல மணி. அந்த கவுன்சிலர் தேர்தலுக்காக போஸ்டர் அடிக்கிறதுக்கு அந்த போஸ்டர் காரனை வீட்டுக்கு வர சொல்லிருந்தா. அவன் வருங்கால கவுன்சிலர் கட்டகுண்டு கொஞ்சம் வெளியே வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி என் காதுல கேட்டுச்சு மணி. எங்க அவனை மாம்சு பாத்துட்டாருன்னா அவனை அந்தல சித்தலன்னு ஆக்கிடுவாரோன்னு பயந்து போய் அவனை காப்பாத்துறதுக்காக நான் ஓடியாந்த. கடைசியில பார்த்தா அவன் வரவே இல்ல மணி. அவன் வந்து கூப்பிட்ட மாதிரி எனக்கு தான் மனப்பிராந்தி ஏற்பட்டிருக்கு மணி. மேட்டு மேல காலை வச்சு சவத்துல மோதி அங்க மோதி இங்க மோதி கீழே விழுந்துட்ட மணி. எல்லாம் என் மீதி. நான் அடிபட்டு தான் இப்படி கவுன்சிலர் ஆகணும்னு என் தலையில எழுதி இருக்குது மணி. ஐயோ மணி மணி, கழுத்தை ரொம்ப வலிக்குது மணி. கழுத்தை திருப்ப கூட முடியல மணி. ஐயோ என்னடா சொல்ற? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் மாநாடு போட்டா சுத்திலும் ஜனங்க கழுகு மாதிரி நிப்பாடுங்களே. அவனுங்க எல்லாரையும் பார்த்து நான் திருப்பி எல்லாம் பேசணும். இப்ப என் கழுத்தை என்னால திருப்ப முடியலையே. என் மூஞ்சி ஒரே இடத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? டேய் கட்டகுண்டு, உன்னோட அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமனம் ஆயிடுச்சு போல இருக்குடா. அதான் அசைக்க முடியலையே, அதை முடிச்சு இழுக்கிறீங்க. சும்மா கத்தாத. ஒண்ணுன்னா 1000 மடங்கு கத்துவேன். மாமா, கட்டகுண்டானே அடிபட்டு வலியில துடிச்சிட்டு இருக்காரு. இதுல நீங்க வேற கோவப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் மாமா? சரி கண்ணு, நான் கோவப்படல. இந்த பையல ஆஸ்பத்திரி கூட்டு போய் பாக்க. எல்லாம் சரியா போயிருப்போம். எங்க இருந்து நான் எந்திரிக்கிறது? எல்லாருமா என்ன பிடிச்சு தூக்குங்கய்யா. கை ரொம்ப வலிக்குது, எந்திரி. இங்க எப்படி பச்சை பயிறு எரிஞ்சு கிடக்கு? என்ன கட்டது? ஒண்ணும் இல்லைங்க மாமா. பச்சை பயிரா? பச்சை பயிர் இங்க எப்படி வந்துச்சு? ஆமா, சம்பந்தம் இல்லாம பச்சை பயிறு இங்க எப்படி வந்துச்சு? ஏய், என்ன திருன்னு முழிக்கிற? பச்சை பயிர் இங்க எப்படி வந்துச்சு? என்னையே கேக்குறீங்க? உங்க அருமை மருமகளை கேளுங்க. அவளை எது கேட்கணும்? எல்லாம் உன் தலைமையில தான் நடக்குதுன்னு சொல்லுவேல்ல. சொல்லு, எப்படி வந்துச்சு?